உங்கள நேர்ல பார்த்தே ஆகணும்னு பவித்ரன் எழுதின லெட்டர பார்த்த அந்த பொண்ணு, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், பழகியிருக்கோம். என்னோட திங்ஸ்லாம் பாருங்க. அத வச்சே நான் யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி எழுதியிருக்கா. அத பார்த்த பவித்ரன் சரின்னு சுத்தி முத்தி பார்க்குறான். பார்த்தா அங்க ஒரு ஹேண்ட் பேக் இருக்கு. அந்த ஹேண்ட் பேக் அபார்ட்மெண்ட்ல பாய் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பவித்ரனோட சண்டை போட்ட பொண்ணோட பேக். உடனே இவன் நான் உன்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு ரொம்ப ஹாப்பியா லெட்டர் எழுதி வச்சுட்டு போறான். மறுநாள் வந்து பார்த்தா நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இனிமே நம்ம மீட் பண்ணிக்க தேவையே இல்லன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கா அந்த பொண்ணு. அதுவும் இல்லாம அந்த பொண்ணோட திங்ஸும் வீட்ல இல்ல. உடனே பவித்ரன் ஹவுஸ் ஓனர் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க அந்த பொண்ணு காலி பண்ணிட்டா. அதுவும் இல்லாம அட்வான்ஸ் பணத்தை உன்கிட்ட கொடுக்க சொல்லிட்டா. நீ ஏதோ வாட்ச் வாங்கி கொடுத்தியாமேன்னு சொல்ல இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால ஒழுங்கா நைட் ஷிஃப்ட் பார்க்க முடியாம மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். அன்னைக்குன்னு பார்த்தா அபார்ட்மெண்ட்ல ஒரு பாட்டி உடம்பு சரியில்லாம போக பவித்ரன் டியூட்டி சரியா பார்க்காததா காரணம்னு எல்லாரும் திட்ட பவித்ரன் இனி இங்க இருந்து அந்த பொண்ணு ஞாபகம் வரும்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புறான். அதுவும் இல்லாம அவனோட நாய்க்குட்டி அந்த தெருல இருக்க ஒரு சின்ன பையன்கிட்ட கிஃப்டா கொடுத்துறான். அப்ப ஹவுஸ் ஓனர் ஃப்ரெண்ட் ஒரு இன்விடேஷன் வந்து கொடுக்க பார்த்தா அது அந்த ஹேண்ட் பேக் பொண்ணோட மேரேஜ் இன்விடேஷன். உடனே இவன் நேரா மண்டபம் போய் நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளவு நாள் என் கூட பழகிட்டு இப்படி என்ன மோசம் பண்ணிட்டியே, எனக்கு பதில் சொல்லுன்னு சண்டை போட அந்த பொண்ணு நான் எப்போ உங்க கூட பழகினேன், ஏன் இப்படி பேசுறீங்கன்னு ஒன்னும் புரியாம முழிக்க மண்டபத்துல இருக்க எல்லாரும் இவனை அடிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பொண்ணு எல்லாரையும் தடுத்து நிறுத்தி திட்டுறா. அப்புறம் பவித்ரனோட நாயும் அவனை தேடி வந்துருது. அப்போ மண்டபத்துக்கு 3 பொண்ணுங்க வர அதுல ஒரு பொண்ணு கிட்ட இந்த நாய் போய் கொஞ்சம் பவித்ரனுக்கு தெரிஞ்சிருது அவதான் அவ ரூம்ல இருந்த பொண்ணுன்னு. அவ வேற யாரும் இல்ல, பவித்ரன் ஒர்க் பண்ற அபார்ட்மெண்ட்ல அவன் கூட ஸ்டோர்ல ஒர்க் பண்ண பொண்ணு. ஏன் இப்படி பண்ணனு இவன் போய் கேட்க அவ நான் என்னோட அக்கா ஹஸ்பண்டோட நடவடிக்கை சரியில்லாம தான் வெளியில வந்து தங்கினேன், எனக்கு உங்க வீடை விட சேஃபான இடம் எதுவும் கிடைக்கல, அப்புறம் உங்களையும் நான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீங்க அந்த ஹேண்ட்பேக் பொண்ணு மாதிரி பணக்கார பொண்ணு மேல தான் ஆசைப்பட்டீங்க, அதுதான் உங்க மைண்ட்ல இருக்குன்னு நினைச்சது நான் போயிட்டேன்னு சொல்ல உடனே இவன் அந்த பேக் விஷயத்த சொல்றான். அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போனதும் அவளோட சொந்தக்காரங்க தான் அந்த பேக்கை இவகிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதும் பவித்ரன் வாழ்க்கை ஃபுல்லா என் கூட நீ இருக்கியான்னு அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ண அந்த பொண்ணு ஓகே சொல்லிரா. அப்புறம் நின்னு போன கல்யாணமும் நல்லபடியா நடக்குது. பவித்ரனும் லைஃபை ஹாப்பியா ஸ்டார்ட் பண்றான்.